வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஹாய் சலோ. காலங்கத்தால எழுந்து போனை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்தேன். இத்தனை நாளா நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தான் இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட ஒரு எண்டா இருக்க போது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த மத்தியில அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஃபேஸ் 6ல இன்னும் என்னென்ன மூவிஸ் ஆட் ஆகலாம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்த வந்து இப்ப லீக் பண்ணி விட்டுருக்கான். அது எந்த அளவுக்கு கிரெடிபிள் அப்படின்றது தெரியல, பட் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. மொத்தமா ஃபேஸ் 6க்கான ஒரு ஸ்லேட்டை வந்து ஒருத்தன் ரிவீல் பண்ணி விட்டுருக்கான். 4 புது படங்கள் ஆட் ஆகுது. அது என்னென்ன படங்கள் அண்ட் ஏன் இந்த சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 பிரியுது, எப்ப இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க and subscribe பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So first of all, இத வந்து நான் எப்பத்துல இருந்தோ சொல்லிட்டு இருந்தேன். either Avengers Doomsday and Secret Wars டிலே பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிலிம்ஸ் ஆட் பண்ணுங்க, இல்லனா Secret Wars ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட்டு அதுக்கு நடுவுல இன்னும் நிறைய ஸ்டோரிஸை இன்க்ளூட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். இந்த சேனல்ல ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் இப்போ இந்த Secret Wars படத்தை ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருக்கான். So Secret Wars பார்ட் 1 வந்து 2027ல ரிலீஸ் ஆகுதுன்னா 2028ல நம்ம வந்து Secret Warsக்கான பார்ட் 2 எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இவன் சொல்றது வந்து உண்மையா இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் ஆப்வியஸ்லி உண்மையாவே Secret Wars பார்ட் 2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்ட் 2லாம் டைட்டில் இருக்காது, வேற எதனா புது டைட்டில் தான் வைப்பாங்க. ஏதாவது எட்டர்னிட்டி வார்ஸ் ஆர் சம்திங் எதனா புது டைட்டில் தான் வைக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்ட் 2லாம் வராது. பட் எதுக்கு இதை இவங்க பண்ணணும், நான் எதுக்கு இது வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் நம்ம டாக்டர் டூமை MCUக்குள்ள பார்க்கவே இல்ல. ஸ்ட்ரைட்டாவே டாக்டர் டூமை வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல பார்த்துட்டு சீக்ரெட் வார்ஸ்ல அவரோட கதை முடிஞ்சிரும். சோ அதுக்கான பில்டப்பும் கிடையாது. கரெக்டா அந்த ரெண்டு படத்துல இந்த ஸ்டோரியை முடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் சீக்ரெட் வார்ஸ் ரொம்ப பெரிய கதை. அதை வந்து நீங்க 2 படமா சொல்லலாம், 3 படமா சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய கதை அது. அந்த மாதிரி ஒரு கதையை வந்து 2 படத்துல, அதுவும் சொல்ல போனா ஒரு படத்துல சொல்ல பாக்குறாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்து அதுல வந்து சீக்ரெட் வார்ஸ் கதையை நம்ம வந்து பார்க்க போறது இல்ல. காமிக்ஸ்ல என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பார்க்க போறது இல்ல. அப்படி பார்க்கும்போது இவனுங்க ஒரே ஒரு படத்துல மொத்த சீக்ரெட் வார்ஸ் கதையும் சொல்லணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. அது வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா சொதப்பறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி போச்சுன்னா ஒரே ஒரு படத்துல மொத்த ஸ்டோரியும் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி போச்சுன்னா டெஃபினட்டா சொதப்பறதுக்கான சான்சஸ் நிறைய. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபிலிம் ஆட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா டாக்டர் டூமோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 வருஷம் டைம் இருக்கு. அந்த 3 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 7 to 8 ஃபிலிம்ஸ் உங்களால பண்ண முடியும். அந்த 7 to 8 ஃபிலிம்ஸ்ல வந்து இந்த டாக்டர் டூம்கான ஒரு ஸ்டோரியை பில்ட் அப் பண்ணிட்டே போயிட்டு கடைசியா இந்த சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2ல வந்து முடிச்சாங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இருக்க நிலைமைக்கு அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அதனால தான் ஆரம்பத்துல இருந்து எதை டிலே பண்ணனும் இல்லனா புதுசா ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபிலிம் ஆட் பண்ணனும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 மல்டிவர்ஸ் ஆக முடிக்க போகுது அப்படின்னா அதுக்கு நடுவுல என்னென்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல. இத தவிர்த்து 3 MCU ஃபிலிம்ஸ் புதுசா வந்து இந்த ஃபேஸ் 6ல ஆட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த இன்சைடர் சொல்லியிருக்காரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபிலிமா என்ன சொல்லிருக்காங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தான் சொல்லிருக்காங்க. which is obvious. இது வந்து டிலே ஆகுது இல்லனா புதுசா ஒரு ஃபிலிம் ஆட் ஆகுது அப்படினா அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன நடந்தாலும் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து நடந்துரும். அதுல எந்த ஒரு டவுட்டும் தேவையில்ல. இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுனா நவம்பர் 2026 ஸ்லாட்ல வந்து அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் ப்ராபபிலி. அண்ட் அந்த படத்தோட கதை பிளாட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படினா டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸ்ல ஒரு கதை இருக்கு. சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி வந்த கதை. பேசிக்கலி சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு செட்டப்பா அமைஞ்சிருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் பேஸ் பண்ணி இருந்திருக்கும். மாலிக்யூல் மேன்லாம் வந்திருப்பாரு. சோ அத பேஸ் பண்ணி இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட தேர்ட் பார்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த இன்கர்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஃபைனல் இன்கர்ஷன் இந்த எர்த் 616 வேற ஒரு உலகம் மோதறதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த டார்க் டைமென்ஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையாகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டாக்டர் டூம் கிரியேட் பண்ண ஒரு பேட்டில் வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு கதையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ப்ராபபிலி இவங்க சொல்ற மாதிரி இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ல தான் இந்த இன்கர்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கடைசி பகுதிக்கு வந்து அங்க தான் பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆகுது போல இருக்கு. இத தான் நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் பில்ட் அப் பண்ணிட்டு போயிட்டு சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி அந்த பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிட்டு சீக்ரெட் வார்ஸ்ல நீங்க அந்த பேட்டில் வேர்ல்டோட ஸ்டோரியை சொல்லலாம். அதை விட்டுட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயே மொத்த மல்டிவர்ஸையும் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கதையை சொல்றதுன்னு தெரியாம பேந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்க கூடாது. லெட்ஸ் ஹோப் இதே மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். சோ அடுத்த ஃபிலிமா இவர் வந்து எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் நம்ப முடியல. பிகாஸ் இது வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஆளாளுக்கு வந்து கதை விட்டுட்டு இருக்க ஒரு படம் தான் இது. வேர்ல்ட் வார் ஹல்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேர்ல்ட் வார் ஹல்க் வந்து ஃபேஸ் 6ல வந்து மார்வல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா உண்மையா நடந்துச்சுன்னா பக்காவா சூட் ஆகும் இப்ப போயிட்டு இருக்க ஸ்டோரியில எனக்கு. பிகாஸ் சூப்பரா இந்த கதையை வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து காமிக் அக்யூரேட்டா போகணுன்ற அவசியம் இல்ல. வேர்ல்ட் வார் ஹல்க் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு வேற மாதிரி ஒரு கதையை வந்து கொடுக்கலாம். பிகாஸ் பேட்டில் வேர்ல்ட்ல கிரீன்லாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாவே ஹல்க பேஸ் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான். சோ ஈஸியாவே இந்த ஒரு படத்தை வந்து அவங்களால பேட்டில் வேர்ல்ட்ல கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய லீக் ஒன்று நடந்துச்சு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு சொல்லிட்டு ஒரு பெரிய லீக் ஒன்று நடந்துச்சு. அது இன்னும் உண்மையாவே இந்த படங்களோட லீக் தானா இல்லனா ஃபேக்கான ஒரு விஷயமா அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. பட் அதுல வந்து ஒரு போட்டோல வந்து ஏகப்பட்ட ஹல்க்ஸ் நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து வந்திருக்கும். நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் ஆஃப் ஹல்கோட ஒரு சாவேஜ் ஹல்க பழையபடி
மாறி பயங்கரமா ஒரு சாவேஜ் ஹல்கா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையாவே அந்த படம் வேணும், பட் இவங்க பண்ணுவானுங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. பட் இவர் சொல்லியிருக்காரு வேர்ல்ட் வார் ஹல்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 6ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து பெட்டர் சான்ஸ் கிடைக்காது. மார்க் ரஃபலோக்கு ஒரு சோலோ ஹல்க் மூவி கொடுக்கணும்னா மல்டிவர்ஸ் ஆகக்குள்ளே இந்த நேரத்தில் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சாத்தியம். பிகாஸ் மல்டிவர்ஸ் ஆக அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓஜி அவெஞ்சர்ஸ் யாருமே வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. அவங்க வந்து தன்னை தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இப்போ போயிட்டு இருக்க ஸ்டோரியில ஈஸியாவே அதை வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியா கொண்டு போக முடியும். அந்த வேர்ல்ட் வார் ஹல்க் ஸ்டோரி லைனை பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மூணாவது ஃபிலிமா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ரூமர்ஸ்ல வந்துட்டு இருக்க தார் 5 இந்த படமும் எய்தர் இவங்க டிலே பண்ணாலும் சரி இல்லனா புதுசா ஒரு ஃபிலிமை ஆட் பண்ணாலும் சரி, இது எதுவுமே நடக்கலனாலும் இந்த தார் 5 கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வச்சு வரும் அப்படின்றது வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நிறைய இடத்துல பேசிட்டு தான் இருக்காரு. தார் 5 வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷனோட டைரக்டர் பண்ணா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பேச்சுவார்த்தை வந்துட்டு தான் இருக்கு. சோ தார் 5 எப்படி இருந்தாலும் நடக்கும் தான் தோணுது. இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஸ்டோரி வந்து இன்னும் போகும் தான் தோணுது. பட் அது எப்ப நடக்கும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஒருவேளை இந்த சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிச்சுனா அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இந்த சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2க்கு முன்னாடியே இந்த தார் 5 பண்றதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டா அதையும் வந்து வச்சிருக்க முடியும். பிகாஸ் இந்த தாரும் ஹல்க்குக்கும் வந்து சீக்ரெட் வார்ஸ் பேட்டில் வேர்ல்ட் ஸ்டோரிஸ் வந்து இருக்கு. தார் காப்ஸ்னு ஒன்னு இருக்கும். ஏகப்பட்ட தார் வேரியன்ட்ஸ் வந்து ஏதோ போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டோரியை கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய ஹல்க் வேரியன்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க ஒரு பிரச்சனை வந்து அதை வச்சு ஒரு கதையை வந்து அவங்களால கொடுக்க முடியும். சோ ஈஸியாவே இந்த ரெண்டு பிக்கஸ்ட் அவெஞ்சர்ஸ் கேரக்டர் ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹல்க் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர், தார் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க ஃபேன்ஸ்ல. சோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோலோ ஃபிலிமை கொடுத்து முடிச்சு விடுறது வந்து பெட்டரா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா. சோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணு ஃபிலிமே, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இருக்கட்டும், வேர்ல்ட் வார் ஹல்கா இருக்கட்டும், தார் 5 இருக்கட்டும், இது மூணுமே பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா 100% பாசிபிள். இவன் சொல்ற மாதிரி இந்த சீக்ரெட் வார்ஸ்ன்றது வந்து ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சா மட்டும்தான் இந்த மூணு படமே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒருவேளை சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2ல எதுவும் வரப்போறது இல்ல, 2027 எல்லாமே முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதாவது ஒரு ஃபிலிம் தான் வரும். அதுல ப்ராபபிலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தான் முக்கியமான ஃபிலிமா இருக்கும். சரி, இது எல்லாமே ஓகே உண்மையா இருந்துச்சுன்னா இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துல வந்து சாண்டியாகோ காமிகான் வந்து நடக்க போகுது. அங்கதான் மார்வல் தன்னோட பெரிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த இடத்துக்கு அவங்க வந்தானுங்கனாலே அங்க இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு சில மாசங்களுக்கு வந்து அவங்கள பத்தி தான் பேசணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் உள்ளே வருவானுங்க. இங்க வந்து ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரா தெரியும். போன வருஷம் டாக்டர் டூம் அனௌன்ஸ் பண்ணி விட்டு இப்போ வரைக்கும் அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்த ஒரு டைம்ல வந்து அவன் ஸ்கேங் டைனஸ்டி அண்ட் சீக்ரெட் வார்ஸ் அனௌன்ஸ் பண்ணி விட்டு அதை பத்தி எல்லாரும் பேச வச்சாங்க. இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அவனுக்கு வரும்போதெல்லாம் அவனுங்க பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வருவானுங்க. அது அவனுங்க வந்து திரும்பவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் வரும்போது வெறும் டூம்ஸ்டே பத்தி பேசினா மட்டும் அது நடக்காது. சும்மா டாக்டர் டூம்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டாலும் அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி ஃபேஸ் 6ன்னு சொல்லிட்டு ஒரு மொரட்டத்தனமான ஒரு மொத்த லைன் அப்ப இறக்கி விட்டாதான் எல்லாருமே அவங்கள பத்தி பேசுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபேஸ் 6 மொத்தமாவே ரிவீல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்காங்க. இவருமே அதான் சொல்லியிருக்காரு. ஃபேஸ் 6க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்லேட் வந்து காமிகான்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்போ ஃபைனலி இவர் சொல்ற மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபேஸ் 6 எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா ஃபேண்டாஸ்டிக் 4 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நெக்ஸ்ட் இயர், கூடவே சேர்ந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்கர்ஷன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி. சோ அடுத்த வருஷம் 2027ல சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி ஜூலை மாசத்துல ப்ராபபிலி தார் 5 ரிலீஸ் ஆகி நவம்பர் மாசத்துல வேர்ல்ட் வார் ஹல்க் ரிலீஸ் ஆகி 2028ல சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 ரிலீஸ் ஆகணும். அப்படிதான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஸ்டில் இது எதுவுமே அபிஷியல் கிடையாது. இவர் ஒரு இன்சைடரா அவர் வந்து லீக் பண்ணி விட்டுருக்காரு. சோ இது வந்து பேசிக்கலி ஜஸ்ட் ஃபேஸ் 6ஓட ரூமர்ட் மூவி ஸ்லேட் தான். இதுல வந்து இன்னொரு சில சீரிஸ் ஆட் ஆகலாம், மேபி இன்னும் நிறைய அனிமேட்டட் ஷோஸ் ஆட் ஆகலாம், ஒரு சில ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வரலாம். இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு வேளை உண்மையா இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபேஸ்லயும் வாங்கின அடிகளை எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் வந்து மறந்துடுவாங்க. பிகாஸ் லைன் அப் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய லைன் அப்பா இருக்கு இது. சோ மார்வல் ஸ்டுடியோஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரூமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மேக் இட் ஹேப்பன்ரா. சோ இந்த ரூமர்ட் ஃபேஸ் 6 மூவி ஸ்லேட்ட பத்தின உங்களோட ஒபினியன் என்ன? இந்த மூவிஸ்லாம் அபிஷியலா வந்தா உங்களுக்கு ஓகேவா? சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரியிறது உங்களுக்கு ஓகேவா? நல்ல டிசிஷன் நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.